அறிவாலயம் கக்குச கழுவுறதுக்கு தான் நீ லாக்கி குருமா. ஒரு தொண்டர்களுடைய வலியை, அவனுடைய உணர்வை, பாதையை புரிஞ்சு கொள்ள முடியாத தகுதியே இல்லாத தலைவன் நீ. கடைசி வரைக்கும் நீ பிளாஸ்டிக் சேர் தான். அறிவாலயம் பேச்சுக்கு பயந்து நீ ஆதவ அர்ஜுனாவை தகுதி நீக்கம் செய்திருந்தால் நீ ஒரு நல்ல ஆண்மகன் கிடையாது. ஏன்பா அந்த பையன் கிட்ட இல்லாத பணமா? உன்னை விட 1000 மடங்கு பணம் வச்சிருக்கேன் ஆதவ அர்ஜுனா. உன்ன மாதிரி நினைச்சா 10 கட்சிக்கு ஸ்பான்சர் பண்ண குடும்பம் தான் ஆதவ அர்ஜுனா உடைய குடும்பம். லாட்ரி மார்ட்டின்னா உலகத்துக்கே தெரிஞ்சவர். தேர்தல் சமயங்கள்ல நிறைய ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்க பிச்சை போட்டவர் தான் மார்ட்டின். இன்னைக்கு அவங்க மறுமையும் ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னா அவருடைய போக்கு, அவருடைய செயல்திறன் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு பின்னாடி இருந்து இயக்குபவர்கள் தான் மார்ட்டின் குடும்பம். வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். மேட்பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திருமாவளவனுடைய அறிக்கை கடந்த சில நாட்களாக பரபரப்பாக பேசப்படுகிறது. அதில் முக்கியமாக ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா உண்மையிலேயே ஆதவ அர்ஜுனாவை பற்றி நான் பழைய காணொளி அர்ஜுனுக்கு எதிராகவே நான் பேசியிருப்பேன். இப்போ ஒரு சில மாற்றங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது அரசியல் தடுமாற்றமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஒரு சில மாற்றங்கள் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா அவருடைய நிலைப்பாட்டில் கரெக்டாக இருக்கார். தடுமாற்றத்தோடு இருக்கிறது யாருன்னா திருமாவளவன். ஸோ ஆதவ அர்ஜுனா திருமாவளவனுடைய இனத்தை சார்ந்தவர் கிடையாது. ஸோ இது முதல்ல நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஆதவ அர்ஜுனா அவர் வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவர். சரிங்களா? ஓகே. தான் தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் அங்கீகாரத்தை பெற வேண்டும். ஓகேங்களா? அது தப்போ ரைட்டோ பல விமர்சனத்துக்கு மத்தியில் ஒரு பூதகரமாக ஒரு பிரச்சனையை கிளப்பியவர் தான் ஆதவ அர்ஜுனா. ஷார்ட் அண்ட் பீரியட் இந்தியா தமிழ்நாட்டுடைய அத்தனை தலைவர்களையும் திரும்பி பார்க்க வைத்தவர் தான் ஆதவ அர்ஜுனா. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு அதிகாரம் வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரு அன்றைய விஷயத்தை பூதகரமாக கிளப்பியவர் தான் ஆதவ அர்ஜுனா. இந்த பிரச்சனையை கிளப்பினதுக்கு பிறகு திருமாவளவன் கிட்ட நிறைய நெருக்கடிகள். ஸோ இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா, இந்த நெருக்கடிகள் சமாச்சாரத்துக்கு மத்தியிலே இந்த விழுப்புரம் கடலூர் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு மாநாடு ஒன்று நடத்தினார் திருமாவளவன். அதில் பார்த்திங்கன்னா அந்த மாநாட்டை ஒருங்கிணைச்சதே ஆதவ அர்ஜுனா தான். ஸோ அந்த இடத்துல அது என்ன மாநாடுன்னு பார்த்திங்கன்னா, மது ஒழிப்புக்கு எதிரான மாநாடு, மது ஒழிப்பு பெண்கள் மாநாடுன்னு என்னமோ ஒரு விஷயத்தை ஒரு ட்ராமா ஒன்று பண்ணார் திருமாவளவன். அந்த ட்ராமாவுடைய மேடை அலங்காரத்திற்கு ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டவர் தான் ஆதவ அர்ஜுனா. முழுக்க பார்த்தீங்கன்னா, தான் சார்ந்த ஒரு கட்சியை ஒரு செம்மைப்படுத்த வேண்டும், ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ட்ராக்கை கிரியேட் பண்ணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பூமரை கிளப்பி விட்டு, ஸோ பிரச்சனை வந்தால் தானே அதுக்கு ஒரு பாதை தெரியும், இல்லைன்னா தெரியாது. அப்படிங்கிறதுனால பிரச்சனையை கிளப்பி விட்டார், பாதையை தேடினார் தான் ஆதவ அர்ஜுனா. இதில் எப்பவும் போல் எந்த ஒரு பிரச்சனைனாலும் பேக் கேட் அண்ணா அறிவாலயத்துடைய பின் கேட் வழியாக ஓடி போய் மு.க. ஸ்டாலின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறவர் தான் அந்த பிளாஸ்டிக் சேரு குருமா. இந்த குருமா என்ன பண்ணிச்சு, எதால் ரவுண்டு கட்டி விரட்டி விட்டாங்கன்னு தெரியல. யார்? அறிவாலயத்தோடைய அறிவுஜீவிகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவராக சொல்லப்படக்கூடிய இந்த குருமா என்பவரை விரட்டி ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் சேருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இந்த ஊடகம் பார்க்குற நிறைய பேருக்கு இந்த பிளாஸ்டிக் சேர் குருமானா என்னென்னு அர்த்தம் தெரியும். ஓகேங்களா? இந்த பிளாஸ்டிக் சேர் குருமாவுக்கு நிறைய பேர் கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய தளபதிகளில் ஒருவரான ஆதவ அர்ஜுனாவுடைய செயல்பாடு முற்றிலும் முரண்பாடானது, எங்கள் கொள்கைக்கு விரோதமானது. முதல்ல வாயை திறக்கலை. அவருடைய தனிப்பட்ட கருத்து முதல்ல வாயை திறக்கலை. ஓகேங்களா? இந்த மீட்டிங்க்கு முன்னாடியும் பின்னாடியும் நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல வாயை திறக்கலை.
இப்ப அறிவாலயத்துல ரவுண்டு கட்டி காரி துப்புன பிறகு அப்படின்னு காரி துப்புன பிறகு ஓகேங்களா, இவங்க டடால்னு ஆதவர்ஜுனுக்கு எதிராக வந்து போர்க்கொடி தூக்கிட்டார். ஏன்பா அந்த பையன்கிட்ட இல்லாத பணமா? உன்னை விட 1000 மடங்கு பணம் வச்சிருக்கேன் ஆதவர்ஜுனா. உன்னை மாதிரி நினச்சா 10 கட்சிக்கு ஸ்பான்சர் பண்ண குடும்பம் தான் ஆதவர்ஜுனாவுடைய குடும்பம். லாட்ரி மார்ட்டின்னா உலகத்துக்கே தெரிஞ்சவர். ஓகேங்களா, தேர்தல் சமயங்களில் நிறைய ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்க பிச்சை போட்டவர் தான் மார்ட்டின். உண்மை அதுதான், நிறைய பேருக்கு தெரியும். தேர்தல் சமயங்களில் சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர்லேருந்து எம்எல்ஏ எம்பி ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிச்சை காசு போட்டுக்கிட்டே இருக்கவர் தான் தேர்தல் செலவுக்கு மார்ட்டின். இன்றைக்கி அவங்க மறுமையும் ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னா அவருடைய போக்கு, அவருடைய செயல்திறன் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு பின்னாடி இருந்து இயக்குபவர்கள் தான் மார்ட்டின் குடும்பம். ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு பின்னாடி இருந்து இயக்குபவர்கள் தான் மார்ட்டினுடைய குடும்பம். இது நிறைய பேருக்கு தெரியும். இன்னைக்கு சவுத் இந்தியாவில் 99% அரசியல்வாதிகள் மார்ட்டின் குடும்பத்திற்கு அடிமை தான். உண்மை அதுதான். ஓகேங்களா, அதுல இருந்து ஒரு விருட்சம் வெளியில வருது, வெளியில வந்து சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து நிற்குது. ஓகேங்களா, சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து நிற்குது. திருமாவுடன் சாதி சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல ஆதவர்ஜுனா, அவர் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். அதெல்லாம் மீறி அவர் போய் அங்கே நிற்கிறாரு. நிற்கும் போது என்ன ஆகுது? ஒரு பதவின்னு ஒன்று கொடுக்குறாங்க, இணை பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்னு ஒரு வெத்து பதவி கொடுக்குறாங்க. கொடுத்தது மட்டுமல்ல, ஓகேங்களா, உனக்கு எல்லா சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு கொம்பு சீவி விடுறாங்க. பிரச்சனைன்னு வரும்போது பழிய தூக்கி அவன் மேலே போட்டு திரும்ப பாத்ரூம், அறிவாலயம் பாத்ரூம் கக்கூச கழிவு விட போயிட்டாரு குருமா. அசிங்கப்பட்டுருவான் ஆதவர்ஜுனா அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் நினச்சாங்க. எப்பவும் போல ஆதவர்ஜுனா அந்த தம்பி என்ன சொல்லுது, சத்யராஜோட உயரம். நான் கூட நினச்சேன் வளர்ந்துருக்கான், அறிவில்லை போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் தெளிவாக அந்த தம்பி என்ன பேசுனியா, என்னுடைய குறிக்கோள்ல இருந்து நான் பின்வாங்க விரும்பவில்லை. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அவ்வளோதான். நீ கட்சியில் வச்சுக்கோ, தூக்கி போடு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் கேட்குறேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி எத்தனை வருஷமாக பயணம் செஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஓகேங்களா, அது செகண்ட். ஓகேங்களா, ஸோ ஒரு ஒன் மேன் ஷோவா தனியாக வந்து நான் இப்படித்தான், என் தலைவர் இப்படித்தான் இருக்கணும், என் தலைமை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு உறக்க குரல் கொடுத்தவன் ஆதவர்ஜுனா. ஓகேங்களா, அவன் குரல் கொடுக்கும்போது ரசிக்க தெரிஞ்சதில்ல உங்களுக்கு. பிரச்சனைன்னு வரும்போது அவனை தூக்கி எறியறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. உண்மையான விடுதலை சிறுத்தைகளுக்கு கட்சியின் தலைவராக இருக்கிற ஒரே தகுதி ஆதவர்ஜுனாவுக்கு தானே இருக்கு, குருமாவுக்கு கிடையவே கிடையாது. ஏன் தம்பி குருமா, ஆதவர்ஜுனா நினச்சா நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி 10-20 கட்சிக்கு தேர்தல் சமயங்களில் பிச்சை போடுற குடும்பம் தான் அந்த குடும்பம். அவன் நினச்சா தனி ஒரு கட்சியை பெரும்பான்மையோடு அவன் ஆரம்பிக்கலாமே, ஆரம்பிக்கலாமே தாராளமாக. தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி விஜய் உருவாக்கி இருக்கிறாரு. அதை விட விஜயை விட 100 மடங்கு பணக்காரனாச்சு ஆதவர்ஜுனா, 100 மடங்கு பணக்காரனாச்சு. அவங்ககிட்ட இல்லாத பணமா? அந்த தம்பி நினைச்சால் மிகப்பெரிய ஒரு ஆலமரமா ஒரு கட்சியை உருவாக்கலாமே, கொண்டு போகலாமே. நீ அறிக்கை விடுற, அவன் கட்சியை விட்டு தூக்கிட்டேன், பண்ணிட்டேன், செஞ்சிட்டேன். அறிவாலயம் கக்குச கழுவுறதுக்கு தான் நீ லாக்கி குருமா. ஒரு தொண்டர்களுடைய வலியை, அவனுடைய உணர்வை, அவனுடைய பாதையை புரிஞ்சிக்கொள்ள முடியாத தலைவன் நீ, தகுதியே இல்லாத தலைவன் நீ. ஆதி திராவிட மக்களுக்காக, பழங்குடி மக்களுக்காக அந்த தம்பி வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கான். தான் இணைந்த கட்சியின் தலைவரை ஒரு தலைநிமிர செய்யும் விதமாக
ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு முதல் குரலை பெருசா ஒலிக்க செஞ்சான். தப்பு என்ன இருக்கு? தவறு கிடையாது. யார் வேணா பெரிய ஆள் ஆகலாம். ஆனால் அதுக்கான தகுதியை நீங்கள் வளர்த்துக்கணும். கடைசி வரைக்கும் நீ பிளாஸ்டிக் சேர் தான், அது மாற்றமே கிடையாது குருமா. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தொண்டர்களையும் மதிக்க தெரியல, கூட இருக்க தளபதிகளையும் மதிக்க தெரியல, சுற்றி இருக்கிற தலைவர்களையும் மதிக்க தெரியல. நீ எல்லாம் தலைவராக இருந்து என்னத்தை சாதிக்க போற? அறிவாலயம் பேச்சுக்கு பயந்து நீ ஆதவ அர்ஜுனாவை தகுதி நீக்கம் செய்திருந்தால் நீ ஒரு நல்ல ஆண்மகன் கிடையாது. அறிவாலயத்திற்கு பயந்து நீ ஆதவ அர்ஜுனாவை டிஸ்மிஸ் செய்திருந்தால் நீ ஒரு நல்ல தலைவன் கிடையாது. அறிவாலயத்திற்கு பயந்து ஆதவ அர்ஜுனாவை நீ விரட்டி இருந்தால், கட்சியிலிருந்து விரட்டி இருந்தால், உன்னுடைய சமுதாய மக்களுக்கு நீ ஒரு முன்காட்டி முன்னோடியாக கிடையவே கிடையாது. எந்த இடத்திலையுமே உன்னுடைய போக்கு இப்ப சமீப காலமாக கேள்விக்குறியாதான் இருக்கு. உன் தொண்டர்களே ஏன் தலைவன் தடுமாறான் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியை முன்னிலை வச்சுக்கிறாங்க. பொது இடங்கள்ல நீ சொல்லலாம், என் கட்சியில என் சமுதாயத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி, நான் 2 எம்எல்ஏக்களை வன்னியர்களுக்கு நான் பதவி கொடுத்திருக்கேன், மாற்று ஜாதியினருக்கும் நான் பதவி கொடுத்திருக்கேன், அவங்களும் எம்எல்ஏவா இருக்காங்க. இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ என்ன சொன்னாலும் உன்னுடைய சமூக மக்களுக்கும் நீ நல்ல தலைவன் கிடையாது, நீ நல்ல மனிதன் கிடையாது, நீ ஒரு நல்ல மக்களுக்கு, இளைய சமுதாயத்துக்கு வழிகாட்டியும் கிடையாது. ஆதவ அர்ஜுனா மாதிரி இன்றைய இளைய சமுதாயத்தினர் யாரும் தயவு செஞ்சு குருமா மாதிரி ஆளுக்கு பின்னாடி குடை பிடிக்காதீங்க. தம்பி ஆதவ அர்ஜுனா, உங்க மாமனார் மார்ட்டினுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அவர் ஒரு நல்ல வியாபாரி, நல்ல மனிதன், ஓகேங்களா? வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டி. அவர் தொழில் அவர் சிறப்பாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தேர்தல்களின் போதும் எல்லாருக்கும் பிச்சை போட்டவர் தான் அந்த மகாத்மா, பெரிய மனுஷன். நீ நினைச்சால் ஒரு விருட்சமாக இருக்கலாம், ஓகேங்களா? இல்லைன்னா இந்த மாதிரி வியாபாரிகளுடைய அடிக்கழிவுக்கு நீ ஒரு பக்கெட்டாக தான் இருக்கணும். அடிக்கழிவுகளுக்கு நீ பக்கெட்டாக இருக்க போறியா, இல்ல நீ ஒரு விருட்சமாக மாற போறியா அப்படிங்கிறது உன்னுடைய தொலைநோக்கு பாதையில தான் இருக்கு. பொதுமக்கள் நம்ம சிந்திக்கணும். இந்த மாதிரி அடிவருடி தலைவர்களுக்கு மத்தியெல்லாம் இந்த தமிழக மக்கள் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசியல் கால் பந்து ஆட்டம் போல் இவன் அவனை உதைக்கிறான், அவன் இவனை உதைக்கிறான், மாட்டிக்கிட்டு முழிக்கிறவன் எல்லாருமே தொண்டர்கள் தான், பொதுமக்கள் தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஆடு புலி ஆட்டம்ங்கிறது ரொம்ப நாள் கிடையாது. 2026 நெருங்கிக்கிட்டே இருக்கு. யாரு தோப்பான் யாரு ஜெயிப்பான் இருக்கும். மீண்டும் இந்த குப்பையிலே கோபுரத்தில் வந்து உட்கார்ந்தால் இந்த நாடு நாசமாக தான் போகும். ஆதவ அர்ஜுனா, மீண்டும் ஒரு நல்ல பாதையில் பயணம் செய்ய முயற்சி செய்யுங்க. இதை ஒரு அனுபவமாக எடுத்துங்க. கட்சியில் சேர்ந்த குறிப்பிட்ட நாள்லேயே உங்களை டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு தலைவனாக இருக்க குருமாவுக்கு தகுதி இல்லைன்னு தான் அர்த்தம். ஒரு புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு பாதையை, நல்ல ஒரு தலைவனை அரவணைச்சு நீங்கள் டிராவல் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் அத்தனை பேருமே என் மேலே கொஞ்சம் கோவிச்சுக்கலாம். நிறைய பேருக்கு என் மேலே கோபம் இருக்கும். ஆனால் ஆதவ அர்ஜுனா செய்ததில் என்ன தவறு, பேசியதில் என்ன தவறு அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். இதே ஆதவ அர்ஜுனா பேசும்போது ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராகவே நான் நிறைய காணொலியில் பேசியிருக்கேன். திமுகவுக்கு எதிராக பேசப்பட்டிருக்கார், ஓகேங்களா? ஆனால் இன்னைக்கு குருமா என்ன பண்ணிச்சு, பேசும்போது வாயை மூடிக்கிட்டு இருந்த இதே குருமா பிரச்சனை வேற ரூபத்தில் வந்த பிறகு, அறிவாலயத்தில் ரவுண்டு கட்டி காரி துப்புன பிறகு ஆதவ அர்ஜுனாவை குற்றவாளி ஆகிவிட்டு நான் நல்லொழுக்கம் மிக்க ஒரு மகா தலைவன் அப்படின்னு சொல்லி புறமுதுகு காட்டி ஓடியவன் தான் இந்த தற்குறி.
ஆகையால் ஆதவ அர்ஜுனா நல்ல தலைவனா, திருமாவளவன் என்பவன் நல்ல தலைவனாங்கிறது அத்தகைய கட்சியுடைய தொண்டர்கள் முடிவு செய்யுங்க. ஓகேங்களா? ஆட்சி அதிகாரம் தன்னால் உங்கள் கைகளுக்கு வரும். ஓகேங்களா? காலம்ங்கிறது ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க. நம்ம வாழும்போதே அனுபவிக்கிறது தான் காலம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, வெற்றி உங்கள் கையில் தான். யாருக்கும் விலை போயிடாதீங்க. வாழ்க வளமுடன்.